வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி லாஸ்ட்டாக நடந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் ஸ்கூல் புக் ஃப்ரீயாக பார்த்துட்டோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு பட்டப்படிப்பு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th புக்கு 9th புக்கு மேக்ஸிமம் கவராது. இப்போ ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பொறுத்துக்கள் வந்து 2 பொறுத்துக்கு வந்து 10th புக்கில் இருக்குது. மிச்ச பொறுத்துக்கு வந்து +1 +2 புக் அந்த மாதிரி தான் கலந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வீடியோ போட முடியல. ஏன்னா எந்தெந்த சேனல் புக்கு இருக்கு மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு மாதிரி கற்றுருங்க. கிழக்கு அசோசியேஷன் எப்போ தொடங்கப்பட்டது, அப்புறம் சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம், இந்திய தேசிய காங்கிரஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே இது 2 தான். மேக்ஸிமம் இந்த பொறுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை வச்சு கரெக்டாக போட்டால் எதுவும் மேட்ச் ஆகிடும். ஸோ இது 2 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும். சென்னை மகாஜன சங்கம் எப்போ தொடங்கப்படுது, இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாருமே தெரியும். இது புது புக்கிலுமே இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. 2 கொஸ்டினுமே வந்து புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு 10th புக்கில் இருக்குது, +1 +2 புக்கிலும் கூட இருக்குது எல்லாமே. சரிங்களா? அப்போ 10th புக்கில்ங்கிறது +2 புக்லேயும் இருக்குது, 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது இந்த கொஸ்டின்ஸ்லாம். இது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாருக்கும் தொடங்கப்பட்டது அப்போ 1885 எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சென்னை மகாஜன சங்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா சென்னை மகாஜன சங்கம் வந்து பார்த்திங்கன்னா 1884. இந்த 2 கொஸ்டின் மட்டும் நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் மற்ற எல்லாமே கொஞ்சம் கேட்டுதாங்க. இதில் டிகிரி சேர்ந்ததுனால கொஞ்சம் வெளியிலேருந்து கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் என்பதை பொதுவுரிமை கட்சியாக மாற்றினார். சம்பாதி சங்கம் இதுதான் வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து டிகிரி சேனலில் கேட்டதுனால +2 புக்கில் இன்டெரக்டாக கொடுத்துருப்பான். நீங்கள் +2 புக்கை புது புக்கில் பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் நம்ம 10th புக்கில் இருக்குது, பழைய புக்கு 10th புக்கில் இருக்குது, புது புக்கு 10th புக்கில் இருக்குது, +2 புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது. பின்வர காரணங்களாக 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையணை விலை தீர்மானத்தை ஏற்றியது. ஏன்னா கரெக்ட். ஏன்னா 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் தான் வந்து வெள்ளையணை விலை கொண்டு வராங்க. என்னென்னா கிரிப்ஸ் ஊதிகளின் தோல்வியால் கொடுப்பது ஃபஸ்ட்டு கரெக்ட். ஏன்னா கிரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது தோல்வியாக ஏற்பட்டது. இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகளை புறப்பட்டதால். 3வது வந்து ஜின்னாவின் கோரிக்கைக்காக. 4வது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக சோவியத் யூனியனை ஆதரிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா கீழே வந்து பெண்ணுவருடன் ஏதாவது ஏற்று கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கரெக்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிரிப்ஸ் கரெக்டு. 2வது வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவை நோக்கி ஜப்பானை கரெக்ட். ஏன்னா வந்து சண்டை போடுறதுனால உலக போர் நடந்திருக்கு. அப்போ சண்டை போடுறதுனால ஆதரவு கற்றுக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்காக இந்தியர்கள் விடுதலை கருக்கேற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்திருக்காங்க. அப்போ எது ஆப்ஷன்னா 1 2 4 தான் கரெக்டு. சரிங்களா? இது வந்து தப்பு. ஜினேவா கோரிக்கை தப்பு. 1 2 4 தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன் கரெக்டுனா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேள்வி வந்து புது புக்கில் இருக்குது. 2 கேள்வி ஜென்ரலாக பொதுவாக கேட்டிருக்காங்க. ஜிகே சான்றதுனால உங்களுக்கு வெளியிலிருந்து பட்டப்படிப்பு இந்த வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க. இது போல் கொஸ்டின்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து புது புக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவில் ஒரு கொஸ்டின் கேட்டு 2 சேர்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எந்த மாநிலமானது அரசு பள்ளி மாணவர்களுக்காக காலை உணவு மதிய உணவு செயல்பட்டு வருகிறதுனா உங்களுக்கு வந்து தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். கண்டிப்பாக இது போல் கரண்ட் ஈவெண்ட்டும் நம்ம ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் மிக கொடூரமான பாமினி சுல்தான். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதவியேற்கு முன் சகோதரர்கள் சண்டை ஏற்பட்டது. ஆனால் 2மே கேட்டு தான். இந்த ஹுமாயூன் பாபர் இந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சண்டை போட்டு பொறாமலே அடிச்சிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி புக்கு பொறுத்தவரை படித்தவங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7th புக்கு 8th புக்கு இருக்குது. அப்போ புது புக்கு 7th புக்கு 8th புக்கு இருக்குது, +1 +2 புக்கு எல்லா புக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபர்கள் குப்தர்கள் பாமணி பேரரசு எல்லாமே இருக்குது. என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும் போது பழைய புக்கு ஃபஸ்ட்டு படிங்க. பழைய புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் +1 +2 புக்கு படிங்க. அப்போ புது புக்கும் படிங்க. ஏன்னா பழைய புக்கில் நல்லா தெளிவாக அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க புது புக்கில். உங்களுக்கு கன்ஃபியூஷன் டேரெக்டாக எடுத்தோடனே நீங்கள் புது புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் பழைய புக்கு படிச்சுட்டு வாங்க. இது எல்லாமே வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது எல்லாமே 7th புக்கு 8th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குப்த காலத்தில் இருந்த கணித மற்றும் வானிலை சேர்ந்து விளங்கியவர் யாருன்னா ஆரியப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும். பழைய புக்கு புது புக்கு எல்லாமே இருக்குது. குப்த காலத்துலனா பழைய புக்கில் வந்து 6th புக்கில் இருக்குது, 7th புக்கில் இருக்குது, புது புக்கில் வந்து 7th புக்கில் இருக்குது. இது போல் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் படித்த கொஸ்டின் தான் அது. கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட காலப்போது காற்று அந்த வீசு கண்ட இடத்தை கொடுத்துருக்கு டேரெக்டாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1க்கு 1 2க்கு 2 3க்கு 3. சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி மலைத்தொடர். ஹார்மண்டோட பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்கா. கரன்புரம் வந்து மத்திய ஆசியா. லூ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு 7th புக்கில் காட்டுகள் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி 3 இந்த 3 இந்த இது மத்திய ஆசியா. கரன்புரம் வந்து மத்திய ஆசியா புது புக்கில் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து 7th புக்கு ஓல்டு புக்கில் இருக்குது. உங்களுக்கு புது புக்கெலாம் இருக்குது இந்த கொஷின்.
இது போல் வந்து பார்த்திங்கன்னா புது புக்கு பழைய புக்கு ஜிகே பொறுத்தவரை கலந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பொதுவான டாபிக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம படிக்கும்போது புது புக்கு பழக்கூடன்னு சேர்ந்து தான் படித்தாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மன்சப்தாரி முறை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்பர், எல்லாமே தெரியும். இது வந்து பழைய புக்கில் இருக்குது, புது புக்கு 2 புக்லையுமே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. ஏன்னா இந்த பாபர், முகலாய பேரரசு, குப்த பேரரசு இது எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாக படித்து வந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் எந்த டாபிக் மட்டும் இந்த 3 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு 10th வரல ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முகலாய பேரரசு, பாபர் பேரரசு கிடையாது. தங்கள் சுயசரிதை எழுதிய 2 முகலாய பேரரசர் யாருன்னா பாபர் மற்றும் ஜஹாங்கீர். எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சுயசரிதை பாபர் மற்றும் ஜஹாங்கீர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 8th புக்லையும் இருக்குது, புது புக்கு 8th புக்கில் எல்லா புக்கிலுமே அந்த கொஸ்டின் இருக்குது. பொதுவான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் தான் கவர் ஆகுது, இது புது புக்கில் ஃபாலோ பண்ணுறா பழைய புக்கில் ஃபாலோ பண்ணுறாங்களா சொல்லிட்டு நம்ம தெரியல. அதனால தான் ஜென்ரலாக சொல்லணும்னா புது புக்கு பழைய புக்கு 2 புக்குமே நீங்கள் படிங்க. தமிழுக்கு வந்தாலும் சரி, ஜிகே வந்தாலும். அதனால் புது புக்கு பழைய புக்கு 2 புக்குமே நீங்கள் படிங்க. கண்டிப்பாக அதில் தான் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.